வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பீகார்ல இருந்து ஒரு முக்கியமான அரசியல் அப்டேட். என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஜேடியோட தலைவர் தேஜஸ்வி மீட் பண்ணியிருக்காரு. 2-3 முறை மீட் பண்ணியிருக்காரு. பட் இது குறித்து கேட்கும்போது அவர் மறுத்து இருக்கிறாரு. இது குறித்து நட்டாவே பேசியிருக்காரு. நட்டா கிட்ட மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நட்டா கிட்ட அவர் மறுப்பு தெரிவிச்சாதுங்கிறது உண்மை, தேஜஸ்வி அவர் மீட் பண்ணாருங்கிறது உண்மை. இந்த 2 முரண்பாட்டான விஷயத்த ஏன் நிதிஷ் இப்ப செய்யறாரு? இது எப்படி பார்க்கலாம்? நிதிஷ்குமாரை பொறுத்தவரை இனி ஆர்ஜேடியோடு சேருவதற்கு அவர் முயற்சி செய்தாலும் ஆர்ஜேடி சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் துவக்க காலத்திலிருந்து இந்த அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணி உருவாவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியோடு யார் இணைய போகிறார்கள் என்கிற கேள்விக்கு விடையளிப்பதற்கு இந்திய துணை கண்டத்தில் யாருமே தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் காங்கிரஸோடு கைகோர்த்து கரம் கோர்த்து அந்த தேர்தலை சந்திக்க போகிறது என்பது உறுதி செய்யப்பட்ட செய்தியாக இருந்த நேரத்தில் தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து தான் இந்தியா முழுமைக்கும் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்ததற்கு பிறகு நிதிஷ்குமார் என்ன செய்தார் என்பது அரசியலில் நாம் இந்த ஒரு வருட காலத்தில் பார்த்து வந்த செய்தி. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ இல்லையோ, உண்மையிலேயே தேஜஸ்விக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு முயற்சி அகில இந்திய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. இது ஒன்றும் சாதாரண முயற்சி அல்ல. இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்பாக இது இத்தகைய வெற்றி தரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு 3வது அணி என்று ஒன்று உருவானது. ஜெயலலிதா அம்மையார், சந்திரபாபு நாயுடு, அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய அன்றைய தலைவராக இருந்த சிபு சோரன், ஹேமந்த் சோரனுடைய தந்தையார் சிபு சோரன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியை கட்டி எழுப்பினார்கள். தமிழ்நாட்டில் வைகோ கூட அந்த அணியில் அங்கம் வகித்தார். ஆனால் அந்த அணி தேர்தல் வரை வந்து சேர்ந்ததா என்று கேட்டால் வந்து சேரவில்லை. அப்போதே எல்லோரும் சொன்னார்கள் 3வது அணி என்பது காணல் நீராகத்தான் போகும் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் தேஜஸ்வியும் நிதிஷும் பயணம் துவங்குகிற போது இது போய் சேராது, போகாத ஊருக்கு இவர்கள் வழி தேடுகிறார்கள் என்று அரசியலில் எல்லோரும் மாறுடம் கடித்தார்கள். ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன என்று கேட்டால், தேஜஸ்வியும் நிதிஷும் எடுத்த முயற்சி 100 விழுக்காடு பலனை தந்திருக்கிறது. ஒரே ஒரு குறைதான், தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் ஆட்சி அமைக்க முடியவில்லையே தவிர காட்சியை மாற்றி அமைப்பதற்கான வல்லமை பெற்றிருக்கிற கூட்டணியாக அந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவு எத்தகையதாக இருந்தது என்று நீங்கள் எண்ணி பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சிக்கு சாவுமணி அடிக்கப்பட்ட முடிவாகத்தான் அந்த முடிவுகள் இருந்தன. தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்கவே வேண்டாம், ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியவில்லை. மேற்கு வங்கத்தில் எந்த இலக்கோடு மம்தா பானர்ஜி அம்மையார் பயணத்தை துவங்கினாரோ அந்த இலக்கோடு அவர் அந்த தேர்தலை நடத்தி முடித்தார். ஆனால் பீகார் மாநிலத்தில் அப்படி ஒரு தேர்தல் நடந்ததா என்று கேட்டால், உண்மையிலேயே தேஜஸ்வி இவ்வளவு ஒரு மோசமான பின்னடைவை சந்தித்திருக்க வேண்டிய நிலைமை நிதிஷ்குமார் இருந்திருந்தால் ஏற்பட்டிருக்காது. ஏனென்று சொன்னால், நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் சேர்ந்துதான் அரசை நடத்தினார்கள், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்கிற அந்த நிலையில் இருந்து. அப்படியெல்லாம் நடத்தியவர்கள் திடீரென பிரிந்து போய் வேறு வேறு அணியில் இணைந்து நிற்பது என்பது நிதிஷ்குமார் போன்ற கொள்கை கோட்பாடுகள் இல்லாதவர்களுக்கு வேண்டுமானால் வருத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேஜஸ்வி அவருடைய தந்தையார் லாலு வழியில் ஒரு கொள்கை நெறி பயணத்தை மேற்கொண்டவராக இருக்கிறார். நீங்க தொடர்ந்து வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான குரல் என்று சொன்னால் அது பீகாரில் அடர்த்தியான லாலுவினுடைய குரல் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் கலைஞரை கூட சில நேரம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த நாட்களை எண்ணி காயப்படுத்திட முடியும், அவர் மீது ஒரு குறை சொல்லிட முடியும். ஆனால் லாலுவுக்கு அப்படிப்பட்ட எந்த கரையும் தேசிய அரசியலில் கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட லாலுவினுடைய அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு வந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த தேர்தல் இறுதி கட்ட நேரத்தில் நடைபெற்ற அணி மாற்றங்கள் பீகார் அரசியலில் ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டதினுடைய விளைவு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ஆர்ஜேடி இனி தங்களை பலப்படுத்தி கொண்டு தங்கள் தலைமையில் இந்த தேர்தல்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் முயற்சிப்பார்களே தவிர எந்த நிலையிலும் நிதிஷ்குமாரோடு கரம் கோர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது அவர்களுடைய அரசியல் நகர்வுகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நிதிஷ் ஒரு போக்கு காட்டுகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி இடத்திலே செய்கிறார். நீங்க கொஞ்சம்
என்னை கவனிக்காம விட்டீங்கன்னா நான் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை பயமுறுத்துவதற்காக அப்படிப்பட்ட அரசியலை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மற்றபடி அவருக்கு எந்த விதமான பச்சை கொடி காட்டப்படுகிற அந்த சமிக்ஞை இந்தியா கூட்டணியிலோ ஆர்ஜேடி இடத்திலோ இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவை பயம் காட்டக்கூடிய அரசியல்ல நிதிஷ்குமார் ஏன் செய்யன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடும் விமர்சனங்கள் அவர் மீது, மோடி மீது வைக்கப்பட்டா கூட அவர் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய நாயுடுக்கும் நிதிஷ்கும் அவர் பட்ஜெட்ல நிறைய சலுகை காட்டுறாரு. குறிப்பா நிதிஷ்க்கு நிறைய சலுகை காட்டியிருக்கிறாரு, வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி இருந்து எதற்காக நிதிஷ் பாஜக பயமுறுத்தக்கூடிய இடத்துக்கு நகரணும்? நிதிஷ் ஏன் பயமுறுத்த வேண்டும் என்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். இந்த நிலை தொடர வேண்டும் என்றுதானே நிதிஷ் விரும்புவார். உங்களுக்கு பட்ஜெட்ல ஆந்திர மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டது நிதி அல்ல, கடன் பெற்று தருவதற்கான சலுகைகள். ஆனால் பீகாருக்கு ஒதுக்கப்பட்டது நிதி. இரண்டுக்குமான வேறுபாடுகளை அன்றே நாம் தொடர்ந்து பேசி இருக்கிறோம் என்பது செய்தி. அதே போன்றுதான் எப்போதுமே ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மைலேஜ் தொடர்ந்து நிதிஷ்குமாருக்கு பாஜக கொடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது தேர்தல் நெருங்குகிற வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பீகார் மாநில செயற்குழு கூட்டம் ஒன்று நடந்தது. நிதிஷுக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நிதிஷ் தன்னுடைய தேசிய செயற்குழுவை டெல்லியிலே கூட்டினார். அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தார்? ஜார்க்கண்ட் தேர்தலில் நாங்கள் தனித்து களம் காண போகிறோம் என்பது முதல் தீர்மானம். எதற்காக அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும்? என்ன காரணம், என்ன காரியம் இருக்கிறது? நீங்கள் பீகார் தேர்தலில் அப்படி சொல்லி இருந்தால் கூட அதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஜார்க்கண்ட்ல நிதிஷுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை வீசுகிறதா? இல்ல. இப்ப ஹரியானாவுல ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த பக்கம் பஞ்சாப், அந்த பக்கம் டெல்லி, இரண்டுக்கும் நடுப்புற அமைந்திருக்கிற, நடுப்பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு மாநிலம் என்கிற அடிப்படையில் இந்த இரண்டு மாநிலத்தினுடைய தாக்கமும் ஹரியானா தேர்தலில் இருக்கும் என்று எல்லோரும் கணிக்கிறார்கள். அது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் தேர்தலுக்கு பின்புதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல ஏதாவது ஒரு அழுத்தம் நிதிஷினுடைய ஆளுமை ஜார்க்கண்ட் வரை நீண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலதான் சமாஜ்வாதி கட்சி இருக்கு. ஆனால் மத்திய பிரதேச தேர்தல்ல இந்த முறை இல்ல, கடந்த முறை 3 சட்டமன்ற உறுப்பினர்களை சமாஜ்வாதி கட்சி பெற்றது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் இணைகிற பகுதிகளில் சமாஜ்வாதி கட்சிக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று ஜார்க்கண்டுக்கும் பீகாருக்கும் தொடர்புடைய இப்பகுதிகளில் ஏதாவது வாக்குகள் வைத்திருக்கிறாரா என்று கேட்டால் பெரிய அளவில் வாக்குகளை எல்லாம் வைத்திருக்கவில்லை. குறிப்பாக ஜனதாதளத்துக்கென்று எந்த வாக்கு வங்கியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். எதன் பொருட்டு அறிவிப்பை வெளியிடுகிறார்? அதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சியில் தான் தலைமையில் தான் நாம் சந்திக்க போகிறோம், நம்முடைய தலைமையில் தான் கூட்டணி அமைய போகிறது என்கிற செய்தியை அந்த கட்சியினுடைய மாநில தலைவரில் துவங்கி அந்த கட்சியினுடைய பிரதான நிர்வாகிகள் எல்லாம் பேசினார்கள். இது ஒரு காயத்தை நிதிஷுக்கு ஏற்படுத்தியது. நிதிஷினுடைய கணக்கு ஒன்றிய அரசில் அங்கம் வகிப்பது அல்ல, தொடர் வெற்றிகளை குவித்து தன்னை ஒரு முதலமைச்சராக, நிரந்தர முதலமைச்சராக தகவமைத்துக் கொள்வதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கால்குலேஷன். ஏனென்று சொன்னா, கடந்த முறை அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கிய இடங்களில் அவர் போட்டியிடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன? நிதிஷ்குமாருடைய தயவிலும் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாயுடுவினுடைய தயவிலும் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரியான நேரத்துல நாம ஒரு நெருக்கடியை கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய தலைமையில் கூட்டணி அமையும். ஏன்னா பழைய பொசிஷனை இழந்துட்டாரு நிதிஷ். நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஜனதாதளம் ஒதுக்கிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்த காலம் பீகாரில் இருந்தது. ரொம்ப காலம்லாம் இல்ல, 10 வருடத்துக்குள்ள இருக்கிற அரசியலை சொல்றேன். அதன் பிறகு பாரதிய ஜனதாவும் ஜனதாதளமும் சரிசமமாக தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு போட்டியிடுகிற காலமும் இந்த 10 ஆண்டுகளில் வந்தது. இறுதியாக என்ன நிலைமை? பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்குகிற இடங்களில் போட்டியிடுகிற நிலைக்கு ஜனதாதளம் சேர்ந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனதாதளத்தினுடைய அந்த ஆதிக்கத்தை, ஜனதாதளத்தின் பிடியில் இருந்த அந்த மாநிலத்தினுடைய அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர செய்திருக்கிறார்கள்ங்கிற வழி நிச்சயமா நிதிஷுக்கு இருக்கும் தானே. இப்ப ஒரு சரியான தருணம் என்று நிதிஷ் கருதுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய தயவில் ஒன்றிய அரசு அமைந்திருக்கிறது.
இதை காரணமாக காட்டியாவது நாம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்றுவிட வேண்டும். ஜனதாதளத்தினுடைய தலைமையில் தான் வரப்போகிற பீகார் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் களம் காணப்பட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேண்டுமானால் பாஜக தலைமையாக இருக்கலாம். எப்படி இங்கே இந்தியா கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்குகிறதோ, அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பீகாரில் நிதிஷ் தான் தலைமை தாங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நிதிஷுக்கு இருக்கிறது. அதுதான் அவர் இழந்த செல்வாக்கை மீட்டு தக்க வைத்துக் கொள்வதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை அவ்வப்போது அச்சுறுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிதிஷ்குமார் பாஜகவோட தான் கூட்டணியில பயணிப்பாரு, ஒருபோது ஆர்ஜேடி பக்கம் சாய மாட்டார்னு சொல்லி உறுதியா சொல்றீங்க. எதை வச்சு அந்த முன்முடிவுக்கு வரீங்க? இப்ப இழந்து போயிருக்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது அல்லவா, அதை குறைஞ்சபட்சம் தற்காத்துக் கொள்ள வேண்டியது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு கட்டாயமாகி இருக்கிறது பீகார் மாநிலத்தில். இப்ப நீங்க பாஜகவிலிருந்து போனீங்கன்னா தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற ராமதாசினுடைய யுக்தி போல நிதிஷினுடைய யுக்தி பார்க்கப்படும். ஏற்கனவே அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய போதே இந்த விமர்சனம் கடுமையாக வைக்கப்பட்டது. அதையும் மீறி அரசியல் ரீதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி வாகை சூடினார். அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். அவருடைய பலம் முற்றிலுமாக தரைமட்டமாகிவிட்டது என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செல்வாக்கு ஓரளவுக்கு எடுபட்டு இருக்கிறது. அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நிதிஷ் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை விட்டால் வேறு என்ன வாய்ப்பு நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது? வேற என்ன செய்ய முடியும் நிதிஷ்குமாரால்? சிராக் பஸ்வானோடு சேர்ந்து கொண்டு தனி அணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க பேசும் பொழுது நிதிஷ்குமாருடைய தேவைங்கிறது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கணும், பங்கு இருக்கணும், அங்க அமைச்சர்ல பங்கு இருக்கணும் கிடையாது. மாநிலத்தில தன்னுடைய அரசியல் அதிகாரம் வலுவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிற மாநிலத்தை வலுவா இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி, பாஜக ஈக்குவலான, பாஜகவோட கூடுதலான வலுவா இருக்கக்கூடிய கட்சி ஆர்ஜேடி. அப்படி இருக்கும் அந்த அரசியலோட ஒரு ஜெல்லாகலாம்ல, ஏன் இந்த தேசிய கட்சியோட ஜெல்லாகி? அதுதான் சார் நான் சொன்னேன். ராமதாஸ் மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற ஒரு தலைவராக இவர் அடையாளப்படுத்தப்பட்டு விடுவார். நான் உதாரணத்துக்கு தான் ராமதாஸை சொன்னேன். அதுக்காக ராமதாஸ் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிற அர்த்தம் இல்ல. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணிமாறுகிறார் என்கிற அந்த ஒரு அரசியல் புரிதலும் பார்வையும் இருக்கிறது அல்லவா, அது அவருக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை தருகிறது. இப்ப கூட சமீபத்துல என்ன சொன்னாரு, மோடியை மேடையில் வைத்துக் கொண்டு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்? கடந்த முறை நீங்கள் வந்தீர்கள், உங்களோடு நான் இந்த மேடையில் இருந்தேன், நீங்கள் போனதற்கு பிறகு அந்த கூட்டணியில் இருந்து நான் வெளியேறினேன். இந்த முறை உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை நான் தருகிறேன், என்னுடைய கட்சி உங்கள் தலைமையிலான கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கும். நீங்கள் எப்போது இந்த மாநிலத்துக்கு வந்து சென்றாலும் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவராகத்தான் நீங்கள் வந்து செல்வீர்கள்னு ஒரு அடிமை சாசனம் எழுதி தருவதை போல ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய மேடை ஒன்று அமைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் நிதிஷ் பேசினாரா இல்லையா? பேசி எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு? இன்னும் ரொம்ப நாட்கள் கடந்து போயிடுச்சா? எனவே இப்போது ஒரு மாற்று அரசியலை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் அவருக்கு எழும் என்று சொன்னாலுமே அந்த சூழலை அவர் உருவாக்கி கொள்ள விரும்ப மாட்டார். 3வது அணியாக அல்லது இவர்கள் தான் பிரதான அணி என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் ஆர்ஜேடி, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, இந்த மும்முனை போட்டி ஏற்பட்டால் அதனால் யாருக்கு இழப்பு? நிச்சயமாக நிதிஷ்குமாருக்கு தான் இழப்பு. சிராக் பஸ்வானை என்னதான் இவர் சரி செய்து கொண்டு வைத்திருப்பதாக கருதினாலுமே கூட கடைசி நேரத்தில் சிராக் பஸ்வானை பொறுத்தவரை மோடியினுடைய செல்லப்பிள்ளை தான். மோடி சொல்லிதான் கடந்த காலத்தில் நிதிஷை வீழ்த்துவதற்கான எல்லா வியூகங்களையும் அவர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வகுத்தார். நிதிஷனுடைய இந்த நிலைமைக்கு யார் சார் காரணம்? சிராக் பஸ்வான் தானே காரணம். ஜனதாதளம் போட்டியிடுகிற இடங்களில் மட்டுமே லோக் ஜனசக்தி போட்டியிட்ட காட்சிகளை நாம பார்த்தோமா இல்லையா? ஏன் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போட்டியிடல? ஒண்ணு, நீங்க என்ன செய்திருக்கணும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தந்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்றேன். லோக் ஜனசக்தியை கூட்டணியில அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 சீட்டை கொடுத்து அந்த இன்ஃபுளுயன்ஸையும் நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதையும் செய்யல. அல்லது லோக் ஜனசக்தியை நீங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றாவது சொல்லி இருக்க வேண்டும். அதுவும் செய்யல. மாறாக பாஜக போட்டியிடுகிற இடங்களில் மட்டும் லோக் ஜனசக்தி போட்டியிடாது. மாறாக என்ன செய்யும் என்று சொன்னால், ஜனதாதளம் போட்டியிடுகிற இடத்தில் மட்டும் லோக் ஜனசக்தி, ஜனதாதளத்தினுடைய வேட்பாளர்கள் 5000 ஓட்டுல வெற்றி வாய்ப்பை இழந்தா 11,000 வாக்குகள் லோக் ஜனசக்தியினுடைய வாக்குகளா இருக்கும். 10,000 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை ஜனதாதளம் இழந்திருந்தால் லோக் ஜனசக்தியினுடைய வாக்குகள் 23,000 வாக்குகள், 24,000 வாக்குகளாக இருக்கும். அப்போ இந்த வெற்றியை தடுத்து நிறுத்தியது யார்? இந்த லோக் ஜனசக்தியினுடைய வாக்குகள் அக்குமுலேட் ஆகி அப்படியே பாஜகவுக்கு கிடைச்சிச்சு போன தேர்தல்ல. அதனாலதானே இவ்வளவு பெரிய மோசமான ஒரு பின்னடைவை ஜனதாதளம் சந்தித்து ஒவ்வொரு கட்சியாக போய் தொங்கி 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 நீங்க வாங்க உங்களோட கூட்டணி, நீங்க வாங்க உங்களோட கூட்டணி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டாட்சி நடத்துவோம் மாநிலத்தில் என்கிற நிலைமைக்கு
இன்றைக்கு நிதிஷ்குமார் வந்தார் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? இதையெல்லாம் நிதிஷ்குமார் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றுதானே நினைப்பார். சரி செய்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுவது என்பது லோக் ஜனசக்திக்கு ஆதரவாக இருப்பதை போல ஜனதாதளம் காட்டிக் கொண்டாலுமே கூட இருவரும் இணைந்து விட்டார்கள் என்று எந்த இடத்திலும் நீங்கள் சொல்லிவிடவே முடியாது. ஏன்னா சிராக் பஸ்வானுக்கு நல்லா தெரியும் மாநில அரசியலில் பெரிய அதிகாரங்களை நாம கைப்பற்ற போறது இல்லைன்னு. அவர் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து தேசிய அரசியலை குறிவைத்துத்தான் எப்போதுமே அரசியல் நகரும். ராம்விலாஸ் பாஸ்வானும் அப்படிதான், ஒன்றிய அமைச்சராகி விடுவார், டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அரசியலை நகர்த்தி கொண்டிருப்பார். அதே போன்றது ஒரு அரசியலை இவர் முன்னெடுக்கிறார். அப்போ அவருக்கு இயல்பாகவே நிதிஷ் தேவையில்லை, மோடியும் அமித்ஷாவும் தான் தேவைப்படுகிறார்கள். அந்த நிலையில் நிதிஷ் இனி ஆர்ஜேடியோடு கரம் கோர்ப்பதற்கான சூழல்களே அமைந்தாலும் கூட அவர் அந்த அரசியலை செய்ய மாட்டார். நான் முன்பே குறிப்பிட்டதை போல அதற்கான வாயிலை எந்த கட்டத்திலும் தேஜஸ்வி திறக்கவே மாட்டார். இந்தியாக்குள்ள பயணிக்கக்கூடிய நிதிஷ் ஒரு வகையில மோடிக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் கொடுக்குறான்னு சொல்றீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் அடுத்ததா என்டிஏல இன்னொரு வலுவான கட்சி அப்படிங்கிறது டிடிபி. சந்திரபாபு நாயுடு பெரிய லெவல தேசிய பேரிடரை, பெரிய அளவுல இயற்கை பேரிடரை எதிர்கொண்டிருக்காரு, தன்னோட ஸ்டேட்டை எதிர்கொண்டிருக்காரு. அதுக்கான நிவாரண நிதி கேட்டு மோடி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு சொல்லி அதே கோரிக்கை, வயநாட்டுல என்ன நடந்துச்சோ அதே கோரிக்கை, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சோ அதே கோரிக்கை வச்சிருக்காரு. எப்படி இதை டீல் பண்ணுவார் மோடி? தேசிய பேரிடராக இப்போது ஆந்திராவினுடைய வெள்ளத்தை அறிவித்து விட்டால் ஏன் தமிழ்நாட்டை தேசிய பேரிடராக நீங்கள் அறிவிக்கவில்லை என்கிற அந்த கேள்வி இப்போது எழும். எனவே அறிவிக்காமல் இருந்தாலும் நாயுடு சும்மா இருக்க போவதில்லை. ஏற்கனவே மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதாக சொல்லி ஆசை வார்த்தை காட்டித்தான் அவரை தக்க வைத்துக் கொண்டார்கள். அவர் கேட்ட துணை சபாநாயகர் பொறுப்பையும் இதுவரை தரவில்லை. அவர் கேட்ட போர்ட்போலியோவும் இதுவரைக்கும் கொடுக்கல. இதையெல்லாம் மீறி நாயுடு ஒரே ஒரு கமிட்மெண்ட்ல மட்டும்தான் பாஜகவோடு இணக்கமாக இருப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இயல்பாகவே உருவாகல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஏன்னா ரகுபதி புரந்தேஸ்வரியை தலைவராக நியமித்து அவர் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சர்ச்சையை உருவாக்கி அவர் குடும்ப அரசியலிலேயே மூக்கை நுழைத்து பாரதிய ஜனதா கட்சி சந்திரபாபு நாயுடுவினுடைய அரசியலுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்று நினைத்த கட்சி தான். நீங்க இப்ப பொது எதிரி என்று ஜெகன்மோகன் ரெட்டியை அடையாளப்படுத்தி களம் கண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவை என்கிற அந்த அரசியல் பயணத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களே தவிர, உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெகன்மோகன் ரெட்டியை விட இவரை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இயங்கியவர்கள் யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தானே. அதனாலதானே ரகுபதி புரந்தேஸ்வரி அவர் குடும்பத்துக்குள்ளேயே இருந்து அழைத்து அவரை எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக அடையாளப்படுத்தி அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பெல்லாம் கொடுக்க வேண்டும். இவ்வளவையும் அவர் சகித்து கொண்டு பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறதே நான் குறிப்பிட்டதை போல ஜெகன்மோகன் ரெட்டியால் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் காயங்களை சரி செய்து கொள்வதற்காகத்தான். இன்னொன்று, ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வப்போது ஒரு சமிகையை ஒன்றிய அரசுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மாநிலங்களவையில் உங்களுக்கு முழு மெஜாரிட்டி கிடையாது, எங்களுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய ஆதரவு இருந்தால்தான் மாநிலங்களவையில் நீங்கள் மசோதாக்களை நிறைவேற்ற முடியும்னு அவ்வப்போது சமிகை கொடுக்கிறார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளார வர்றதுக்கு தயாரா இருக்குங்கிற சமிகையை கொடுக்கிறார். எனவே இவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுப்பதற்கான ஒரு தடுப்பணையாக தன்னுடைய அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பாரதிய ஜனதாவிடம் ஒரு கமிட்மெண்டோடு போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கமிட்மெண்ட் நிதிஷ்குமாருக்கு இல்லை. அதனாலதான் நிதிஷ்குமார் காட்டுல மலை. சந்திரபாபு நாயுடுவுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் ஒன்றிய அரசின் மூலமாக கிடைக்க பெறுவதில்லை. நிச்சயமாக இதை தேசிய பேரிடராக அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள். இந்த விஷயத்திலும் சந்திரபாபு நாயுடு படுதோல்வியை தான் தருவார். அவருக்கு எப்போது வெற்றி சேரும் என்று சொன்னால், பரவாயில்லையா நீ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை கூட சேர்த்துக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய மாநில நலனை நீங்கள் நசுக்குகிறீர்கள், எங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் குறைக்க பார்க்கிறீர்கள், எங்களுடைய மாநில நலனில் நீங்கள் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள்னு பட்டவர்த்தனமாக அறிவித்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எப்போது அவர் வெளியேறுகிறாரோ அப்போதுதான் அவருக்கான அரசியலில் அவர் சுடர்விட முடியும். நிச்சயமாக அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை மாநிலங்களவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், மக்களவைக்கு பயன்படுத்த முடியாது. எத்தனை காலத்துக்கு நீங்க மாநிலங்களவைக்காக ஒரு கட்சியை வச்சுக்குவீங்க? ஆட்டோமேட்டிக்கா பாரதிய ஜனதா கட்சி சந்திரபாபு நாயுடு காலில் விழ வேண்டிய கட்டாயம் என்பது வரும். சந்திரபாபு நாயுடு அந்த அரசியலை கையில் எடுத்துட்டா நிதிஷும் இன்னும் ஸ்டெபனா எதிர்க்க ஆரம்பிப்பாரு. அதன் பிறகு மோடி இவர்கள் ஆட்டி வைக்கிற தலையாட்டி பொம்மையை போல இருபுறமும் ஆடிக்கொண்டே இருப்பார், பீகாருக்கும் ஆந்திராவுக்குமாக. அந்த அரசியலை செய்வதற்கு ஒரு துணிச்சலோடு களமிறங்க வேண்டும். அதை அவர் செய்கிற வரை
இவர் வைக்கிற எந்த கோரிக்கையும் ஒன்றிய அரசிடத்தில் நிறைவேற்றப்பட போவதும் இல்லை. தேசிய பேரிடராக இந்த மழை வெள்ளத்தை அவர்கள் அறிவிக்க போவதும் இல்லை. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.